ஹாய், வெல்கம் டு நேகனியா மசாலா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய மாவு எப்படி அரைச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரியவங்கலேருந்து சிறுவங்க எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது விலை பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ 200 தான் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மால் அந்த மாதிரி கடையில் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக விற்கிறாங்க. ஒரு அரை கிலோவே 200 சேல்ஸ் பண்ணுறாங்க. இது அவ்வளோக்கா வராது. அரை கிலோ 200 அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. நாங்கள் மொத்தமாகவே கிலோ 200 தான் கொடுக்குறோம். எல்லா பொருளும் போட்டு அரைச்சாவே கிலோ 200 சேல்ஸ் பண்ணாவே அதுவே கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிட விரும்புறதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்ன நம்ம பொருள் போட்டு செய்கிறோன்னு பார்க்கலாம். இது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். திணை வந்து 1/2 கிலோ, வரகு 1/2 கிலோ, சாமை 1/2 கிலோ, குதிரைவாலி 1/2 கிலோ, பனிவரகு 1/2 கிலோ, துளசாமை 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கிலோ போட்டு அரைப்போம். எங்களுக்கு மொத்தம் ஒரு 20 கிலோ வர மாதிரி ஒரு பேட்ச் அரைப்போம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் 1/2 கிலோ போட்டு அரைச்சிருந்தோம். இப்போ அதை அரைச்சி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு ரோஸ்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்தா போதும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ரோஸ்டரில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து எப்படி ஆகிடுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சு பண்ணிட்டோம் பாருங்க. நல்லா நைஸா அரைச்சு பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மட்டும் நம்ம எடுத்து போட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம். எப்படி வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 100 கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து போய் நம்ம எவ்வளவு தோசை ஊற்று அப்படின்னு. வெல்கம் டு நேனியாஸ் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட கிச்சன். இவ்வளோ வருஷமா இங்கே தான் நாங்கள் சமைச்சிட்டு இருக்கிறோம். இப்போது சிறுதானிய மாவு அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி தோசை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை பவுலில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நான் சால்ட் ஆட் பண்ணல, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்பவும் போல் தோசை மாவு கரைக்கிற மாதிரி இந்த கோதுமையெல்லாம் கரைச்சி வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி கரைச்சிக்கோங்க. நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட போட்டு கரைக்கிறனாலும் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி விழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இப்போ இது கரைச்சி வச்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி வச்சது அது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி இரும்பு கல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக வரும். எப்பவும் போல ஆயில் ஊற்றிக்கலாம். மூடி வச்சு நீங்கள் திருப்பி போட தேவையில்லை, அப்படியே மடிச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். நம்ம தோசை பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்படியே எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்போவே மாவு கரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் செவந்து வராது. கொஞ்சம் 1/2 hour ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா செவந்து வரும். இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஊற்றலாம். அடுத்த தோசை எடுத்துக்கலாம். தோசை எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராமுக்கு எவ்வளோ தோசை வருது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன். அடுத்த தோசை ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவு வந்து நம்மள்ட்ட வந்து கிலோ 200 ரூபா தான். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக விற்கிறாங்க. இப்போ எல்லாத்து மாதிரி நம்ம ஆன்லைனுக்காக நாங்கள் இது சேல்ஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு 8 வருஷமாக 3 கடை வச்சு இதே மாதிரி மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால எல்லாம் நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டு தான் நாங்கள் அரைச்சிட்ருக்குறோம். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ட்ராபேக் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். வெளியில் போய் பார்த்தா என்ன விலை விற்கிறாங்க நினச்சி பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இவ்வளோ காசு நம்ம கொடுத்து வாங்க தேவையில்லை. இதோட ஆக்சுவல் ப்ரைஸே உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். எல்லோரும் ரொம்ப ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிலோவே 200 ரூபா தான். ஸோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ட்ராபேக் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒரு 100 கிராம் எட்டு வந்தேன் இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா. அதுக்கு எவ்வளோ தோசை வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 தோசை வந்திருக்கு 100 கிராமுக்கு. அதே 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 தோசை கண்டிப்பாக வரும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.